இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் என்ன அவளை அடிச்சேனா, இல்லை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணனா, இல்லை வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம அவளோட சம்பாதியத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேனா? இல்லைல்ல. எனக்கும் பிரியாக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் ராஜாவை போய் பார்த்தது தான். சரி, ஓகே, ஃபைன். கடைசி அவள் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவளை விட்டு வந்தேன். அவளை மறக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண மாமா, என்னால் முடியல. என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு அவள் வேணும். அவளும் இப்படியே இருந்துட முடியாதுல்ல. சரி, ஓகே, இப்போ வேற ஒரு பையனா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம். அவளும் இதை விட மோசமா இருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? மாமா, எங்க 2 பேத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு. அவளும் என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவான்னு பார்த்தேன். ஆனா இல்ல, நீங்க தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் மாமா. என்னாலேயும் அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது விக்ரம். இப்ப என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் ஜானகி மேலதான். அவ ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறேன். மாமா, எனக்கு புரியுது. ஆனா இது பிரியாவோட லைஃப். நான் அவளுக்கு வெயிட் பண்றதுக்கு ரெடி மாமா. நீங்க அவகிட்ட சொல்லி புரிய வைங்க. நான் பேசி பிரோஜனம் இல்லை விக்ரம். உன்னை நினைச்சாலே அவ பயப்படுறா. அவ மனசை மாத்த ட்ரை பண்ணு. ஆனா நீ அவகிட்ட பேசி ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஏதாச்சும் பண்ணு. மாமா, நான் பேச போனாலே அவகிட்ட பிரச்சனை தான் பண்றா. இதுல எங்க இருந்து நம்பிக்கை கொடுக்கறது? அவ கூட பேசுறதுனால உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை விக்ரம். அவ மனசை மாத்த ட்ரை பண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இப்ப பவி கூட இருக்க. ஏற்கனவே அவளுக்கும் பவிக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ போய் அவ கூட வேலை செய்யற. அப்ப பிரியாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? மாமா, எனக்கு புரியல. பிரியா பிரச்சனை பண்ணிட்டு என்ன வெளியே போக சொல்லிட்டா. நானும் சம்பாதிக்கணும்ல, எனக்கு காசு வேணும். அதனாலதான் போய் பவி கிட்ட ஜாயின் பண்ணேன். இல்ல, பவியும் பிரியா கிட்ட போய் பேச பாக்குறா. பட் பிரியா தான் இறங்கியே வர மாட்டா. உங்களுக்கு புரியுதா?